வணக்கம். நாம் இன்று தமிழ் இலக்கிய வரலாற்றில் சிறந்த பெண் புலவராகவும் அறிவாற்றல் மற்றும் ஞானத்தின் அடையாளமாகவும் விளங்கிய ஔவையார் பற்றியும் அதியமான் நெடுமானஞ்சி பற்றியும் பார்ப்போம். அதியமான் நெடுமானஞ்சி தகடூரை ஆண்ட குறுநில மன்னன், கடையெழு வள்ளல்களில் ஒருவன். நாட்டை ஆட்சி புரிவதில் தன்னிகரற்ற அரசனாகவும் வீரத்தில் மேம்பட்டவனாகவும் கொடை வழங்கும் வள்ளலாகவும் இருந்தான். அதியமானின் பெருமைகளை அறிந்த ஔவை அதியமானை நேரில் காண வேண்டும் என்று ஆவல் கொண்டு தகடூர் அரண்மனைக்கு வருகிறார். ஔவையாரின் புலமை அறிந்திருந்த அதியமானோ அவர் வரவுக்காக காத்திருந்தான். ஔவையும் அதியமான் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அதியமானுக்கு பெருமகிழ்ச்சி. பல நாடுகளை வெற்றி கொண்ட போது அடையாத மகிழ்வை ஔவையாரின் வரவால் கண்டு மகிழ்ந்தான். அக்காலத்தில் அரசனின் அரண்மனைக்கு வரும் புலவர்கள் தங்கள் புலமையை வெளிப்படுத்தி பாடல்களை பாடியதும் அரசனிடம் பரிசில் பெற்றுக்கொண்டு தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்று விடுவது வழக்கமாக இருந்தது. ஔவையும் அதியமான் அரண்மனையில் அவனை போற்றி பாடிய பிறகு பரிசில் தராமல் காலம் தாழ்த்தினான் அதியமான். ஔவைக்கு கோபம் பெருக்கெடுத்தது. அதியமானோ பரிசில் கொடுத்து விட்டால் ஔவை நம் அரண்மனையை விட்டு சென்று விடுவார், அதனால் பரிசிலை காலம் தாழ்த்தி கொடுப்போம் என்று எண்ணியிருந்தான். பொறுமை இழந்த ஔவையார் அரண்மனை வாயிற்காவலனிடம் சென்று, புலவர்களுக்கும் இரவலர்களுக்கும் எப்போதும் அடையாத கதவுகளுக்கு காவல் காக்கும் வாயிலோயே, உனது அரசன் என் தரமறியாமல் பரிசு தராமல் காலம் தாழ்த்துகிறான். அதனால் நான் எனது யாழ் கருவியையும் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறேன். கல்வி கற்றவர்களுக்கு செல்லும் இடந்தோறும் வேண்டுவன கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அரண்மனையை விட்டு புறப்பட்டார். பதறிய வாயிற்காவலன் அதியமானிடம் ஓடிச் சென்று தகவலை தெரிவித்தான். அதியமான் ஔவையை எதிர்கொண்டு அரண்மனையில் தங்க வைக்கும் பொருட்டாகவே பரிசில் கொடுக்க காலம் தாழ்த்தியதாக கூறி மன்னிப்பு கேட்டான். பிறகு தன்னுடைய அரண்மனையில் சில காலம் தங்குமாறு வேண்டினான். ஔவையாரும் அவ்வாறே செய்தார். ஒரு நாள் அதியமான் வீரர்களோடு தனது நாட்டு மலைப்பகுதியான குதிரை மலைக்கு செல்கிறான். மலை உச்சியில் அரிய நெல்லிக்கனி மரம் ஒன்று அவன் கண்ணில் தென்படுகிறது. அதில் ஒரு கனியும் உள்ளது. அங்குள்ளவர்கள் இக்கனி உண்பவர்கள் நீண்ட நாள் நோய் நொடியுன்றி உயிர் வாழ்வார்கள் என்று அதன் சிறப்பு பற்றி கூறுகின்றனர். உடனே அதியமானுக்கு ஒரு எண்ணம் மனதில் தோன்றுகிறது. இந்த கனியை நாம் உண்பதை விட புலமையும் கல்வி சிறப்பும் அரசர்களை நல்வழிப்படுத்தும் ஔவைக்கு கொடுத்து அவர் நீண்ட நாட்கள் வாழச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அந்த நெல்லிக்கனியை பத்திரமாக எடுத்துக்கொண்டு தன் அரண்மனையில் தங்கியிருக்கும் ஔவையாரிடம் உண்ண கொடுக்கிறான். ஔவையாரும் அக்கனியின் சிறப்பு பற்றி அறியாமலேயே அதனை உண்கிறார். அதன் பிறகுதான் ஔவைக்கு தெரிகிறது அந்த கனியின் மகிமை. உடனே ஔவை, அதியனே, நீ உண்டு நீண்ட நாள் மக்களை செங்கோலாட்சி செய்து காப்பதை விடுத்துவிட்டு எனக்கு கொடுத்து விட்டாயே என்று வருந்துகிறார். அதியமானோ, மன்னனாகிய நான் இல்லையென்றால் வேறு மன்னன் இந்நாட்டை ஆள்வான். கல்வி பல கற்ற புலமை மிகுந்தவர் நீங்கள். நீண்ட காலம் வாழ்ந்தாதான் தமிழ் மொழி சிறக்கும். ஆகவேதான் தங்களுக்கு கொடுத்தேன் என்கிறான். அவனது அன்பும் தமிழ் மொழி மேல் கொண்ட பற்றும் அறிந்த ஔவையார் அவனை பால்புரை பிறை நுதல் பொழிந்த சென்னி நீல மணிமிடற்றொருவன் போல மன்னுக பெருமணியே என்று வாழ்த்துகிறார். அதாவது, பால் போன்று பிறை சூடிய சிவபெருமானைப் போல நீ என்றும் நிலை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். இந்நிலையில் சேர நாட்டை சேர்ந்த சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறைக்கும் அதியமானுக்கும் போர் நடக்கிறது. நடந்த போரில் அதியமான் வீர மரணம் அடைகிறான். அவன் இழப்பை தாழாத ஔவையும் தகடூர் மக்களும் வாடி புலம்பி வருந்துகின்றனர். கொங்கு நாட்டின் வேளாண் தொழிலுக்கு வித்திட்டவன், முதலில் கரும்பை கொங்கு நாட்டில் பயிர் செய்தவன், போர் உத்திகளையெல்லாம் கற்றுக்கொண்டவன், சத்திய புத்திரன், கொடை வள்ளல் என்ற புகழுக்குரிய அதியமான் மறைந்தான்.
அவன் உடலை எரிதழல் கொண்டது. ஔவையோ தன் உலகமே ஒளி இழந்து விட்டதாக எண்ணி வருந்துகிறார். இப்படிப்பட்ட அதியமானுக்கும் ஔவைக்கும் உள்ள நட்பு பற்றி புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளது. வாழ்க தமிழ்! வாழ்க சங்ககால புலவர்களும் புரவலர்களும்! நன்றி.